ஆண்டவர் வேத புஸ்தகத்தில் இருந்து 6 ஊழியக்காரர்களை எனக்கு காண்பித்து கொடுத்தார். கூடவே அவர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு முன்னாடி அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்தார்கள், அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் கர்த்தருக்கு என்ன செய்தார்கள், அதையெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் காட்டி தந்துவிட்டு, அதிலும் முக்கியமான ஒரு ஊழியக்காரன், எப்பாப்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரன், இந்த ஊழியக்காரனையும் நான் கொஞ்சம் உங்களுக்கு காட்டி தந்துவிட்டு இன்றைய செய்தியை கிறிஸ்து இயேசுக்குள்ளே நான் நிறைவு செய்யும்படியாக விரும்புகிறேன். தேவன் தாமே நம்மோடு பேசுவாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக நீங்களும் நானும் அறிந்திருக்கிற ஒரு ஊழியக்காரன், அவர்தான் தீமோத்தேயு. இரண்டாவதாக உங்களுக்கு நான் சொல்ல வருகிற ஊழியக்காரன் அவர்தான் தீத்து. மூன்றாவதாக உங்களுக்கு நான் சொல்லித் தருகிற ஊழியக்காரர் அவர்தான் எப்பாப்ரா. நான்காவதாக உங்களுக்கு சொல்லித் தருகிற ஊழியக்காரர் அவர்தான் தீகுக்கு. ஐந்தாவதாக உங்களுக்கு சொல்லித் தருகிற ஊழியக்காரர் அவர்தான் பிலமோன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஊழியக்காரர்களுக்கு அநேக காரியங்களை தன்னுடைய நிருபத்திலே சொல்லிக் கொடுக்கிறதை நீங்கள் வாசிக்க முடியும். இந்த தீமோத்தேயு, தீத்து, எப்பாப்ரா, தீகுக்கு, பிலோமேன் என்று சொல்லக்கூடிய இந்த 5 ஊழியக்காரர்களும் இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள், ஊழியத்திலே இவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, உடன் வேலையாட்களாக இருந்தார்கள். இவர்கள் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்னாடி இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள், உடன் வேலையாட்களாக இருந்தார்கள். இந்த மோசே ஆண்டவருடைய தாசன், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். இவருக்கு ஊழியம் செய்ய ஒரு உடன் வேலையாள் இருந்தார். அவர் யார்? மோசேக்கு உடன் வேலையாளாக பணிவிடைக்காரனாக இருந்த ஊழியர் யார்? வெரி குட். யோசுவா என்கிற நபரை உடன் வேலையாளாக வைத்திருந்தார். எலியா தீர்க்கதரிசிக்கு உடன் வேலையாளாக அல்லது பணிவிடைக்காரனாக இருந்தவர் யார்? எலிசா தீர்க்கதரிசி காணப்பட்டார். எலிசா தீர்க்கதரிசிக்கு உடன் வேலையாளாக வாசிங்க, உடன் வேலையாளாக காணப்பட்டது யார்? எலிசா தீர்க்கதரிசிக்கு உடன் வேலையாளாக காணப்பட்டது யாரு? கேயாசி. இப்படியாக பழைய ஏற்பாட்டிலையும் கர்த்தருக்கு ஊழியம் செய்த பணிவிடை செய்தவர்கள் அல்லது அவர்களுக்கு உடன் வேலையாளாக இவர்கள் காணப்பட்டார்கள். நான் சொல்ற தமிழ் விளங்குதா? எல்லாருக்கும் புரியுதா? நான் கொஞ்சம் வசனத்தோடு வசனம் சேர்ந்து போவேன். வெளியில அவுட்புட் அதிகமா போகாது. அதனால கொஞ்சம் கவனமா கேட்டு நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பழைய ஏற்பாட்டில் எலிசாவுக்கு கேயாசி இருந்தார், எலியாவுக்கு எலிசா இருந்தார், மோசேக்கு யோசுவா இருந்தார். இப்படியாக இவர்களெல்லாம் பணிவிடை செய்து வந்தார்கள். இதே போலதான் புதிய ஏற்பாட்டிலையும் பவுலப்போஸ்தலனுக்கு உடன் வேலையாட்களாக தீமோத்தேயு இருந்தார்,
தீகுக்கு காணப்பட்டார், கூடவே எப்பாப்ரா காணப்பட்டார், பிலமோன் காணப்பட்டார். இப்படி இந்த உடன் வேலை ஆட்களாய் இருந்த இவர்களை தேவன் ஒரு தம்முடைய ஊழியத்துக்கு, ஒரு மகிமையுள்ள ஊழியத்துக்கு அவர் அழைத்து கொண்டு வருகிறார். இந்த உடன் வேலை ஆட்களாக இவர்கள் இருக்கும்போது இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? உங்களில் எத்தனை பேர் உங்களுக்குள்ள உடன் வேலை ஆட்களை வைத்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. சிலர் தனக்கு பின்னாடி தன்னுடைய மகன் அப்படி என்று சொல்லிவிடுவார்கள். என்னை எடுத்துக்கிட்டால் என்னுடைய மகனுக்கு ஓப்பனா சொல்லிவிட்டேன், மனம் திறந்து சொல்லிவிட்டேன். இந்த அபிஷேகமும் எனக்கு தேவன் தந்த இந்த உபதேசமும் உனக்குள்ள இல்லைன்னா இந்த ஊழியத்தை செய்ய உன் கையில தரவே மாட்டேன். நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் இந்த கண்ணோட்டம் இருந்தது. ஆரோனுக்கு அடுத்த பிறகு அவனுடைய பிள்ளை, அதுக்கு பிற்பாடு ஏலி, அதுக்கு பிற்பாடு அவனுடைய பிள்ளைகள், இப்படித்தான் வர வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். ஆனால் ஒப்பனியும் பிரகாசம் செய்த அட்டகாசங்கள் உங்களுக்கும் எனக்கு நல்லா தெரியும். இது நிமித்தம் ஆண்டவர் வருத்தப்பட்டு ஆண்டவரே சொல்லிவிடுகிறார், இனி அந்த சட்டத்தின்படி நான் செய்ய போகிறதில்லை. ஆண்டவர் ஒரு பிள்ளையை தெரிந்தெடுக்கிறார். அந்த பிள்ளை தான் சாமுவேல் தீர்க்கதரிசி. நீங்களும் நானும் நினைக்கலாம், எனக்கு அடுத்தாற்போல் இவர் வர வேண்டும், அவர் வர வேண்டும் என்கிற கண்ணோட்டத்திலே நீங்களும் நானும் நினைக்கலாம். அதன்படி கூட அந்த சந்ததிகளை பழக்க வைக்கலாம். ஒருவேளை இந்த நாட்களிலே மேடையில் வந்து நின்று 2 பாட்டு பாடி ஒரு கீபோர்டு வாசித்து ஒரு ஜெபத்தை நடத்தின உடனே அவன் பெரிய ஊழியக்காரன். இன்னைக்கு பைபிள் எடுத்தவன் எல்லாம் ஊழியக்காரன். அப்படி அல்ல. நல்லா கவனிங்க. முதல்ல அவர்கள் உடன் வேலையாட்களாக இருந்தார்கள். உடன் வேலையாட்களாக இருந்தவர்களை ஆண்டவர் அவருடைய ஸ்தானத்திலே கொண்டு வருகிறார். எலிசா தீர்க்கதரிசி 12 ஏர்பூட்டி வயல்ல உழுது கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் தான் எலியா போய் சால்வையை போடுகிறார். 12 ஏர்பூட்டும் பொழுது நீ 11 ஏர்போர்ட் இருந்தா கூட சால்வம் மேல விழாது. உழணும், எப்படி வேணாலும் உழலாம். நம்ம 2 காலும் மிதிச்சு கூட விழலாம். ஆகையினால்தான் எனக்கு ஒரு சின்ன வயசுல நான் கொஞ்சம் துரு ஆன ஆளு, சின்ன வயசுல கொஞ்சம் குறும்பு பண்ணக்கூடிய ஆளு. எங்களுக்கு வயல் உண்டு. ஆகையினால அந்த வயல்ல வந்து இந்த கிடா, பெரிய இந்த கிடாவு எரும மாட்டை கொண்டு வந்து அந்த நெல்லுக்கு மேலே போட்டு ரவுண்டு போட்டு வைப்பான். இவன் என்ன பண்ணுவான்னு தெரியுமா? எங்க நெல்லுக்கு மேலே அந்த கிடாவை போட்டு அவர் மேலே போட்டு மிதிச்சிட்டு இருக்கும்போது சாப்பிடுக்கு நேரம் வரும் பொழுது இவர் சொல்லுவார், நான் சின்ன பையனாக இருந்ததுனால கொஞ்ச நேரம் நீ ஓட்டு, நான் சாப்பிட்டுட்டு வருகிறேன். எனக்கு நல்ல ஆசை, இந்த மாடை கொஞ்சம் நல்லா அடிச்சு பார்ப்போமே. ஆகையினால 2 தட்டு தட்டுனேன். அது கொஞ்சம் வேகமா போகாம இருந்ததுனால நான் எங்கிட்ட இருந்த கம்பை வச்சு அதை வேகமா அடி கொடுத்த பாருங்க. அது அடிய வாங்கிக்கிட்டு எங்க வீடையும் தாண்டி ரோட்டையும் தாண்டி அது ஓட ஆரம்பிச்சிச்சு. இவர் சாப்பிட உட்கார்ந்தவர், பாவி, உழுகிறதுக்கு தந்தா இந்த அடி அடிச்சு விரட்டி போட்டிய. எனக்கு அதுல ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட். நல்ல கவனிங்க. 12 ஏர்போட்டி உழணும்,
நீ 11 ஏற்பூட்டி உழுதுகிட்டு ஆண்டவரே என்னை அபிஷேகம் என்னையும் தகுதிப்படுத்தும் கேட்ட காரியம் நடக்காது, சால்வை விழாது. நாகமானே 7 தடவை போய் யோர்தான்ல முங்க சொன்னார். இவர் 6 தடவை முங்கிக்கிட்டு இன்னும் சுத்தமாகலன்னு சொன்னா சுத்தமாகாது. அவர் 7 தடவை சொன்னா நீ 7 தடவை நீ முங்கித்தான் ஆகணும். நல்லா கவனிங்க. அதனால தான் பைபிள் எடுத்து நான் பாட்டு பாடி நான் துதி ஆராதனை பண்ணுகிறதுனால நான் ஊழியக்காரனாய் மாறிவிட முடியாது. அதனால தான் ஊழியக்காரனாய் மாறுவதற்கு முதல்ல இந்த தீமோத்தேயு அவன் உடன் வேலையாட்களாய் இருந்தான். வாசிக்கலாம். இப்பொழுது வசனத்துக்கு நேராக கடந்து வருவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்கே தீமோத்தேயு ஊழியத்திலே அவர் என்ன செய்தார் என்பதை ஆண்டவர் நமக்கு கொஞ்சம் காட்டி தருகிறார். வாசிக்கலாம். என் உடன் வேலையாள் ஆகிய, நல்ல கவனிங்க என்ன சொல்லுகிறார் இந்த 21வது வசனத்துல. என் உடன் வேலையாளாகிய தீமோத்தேயும் என் இனத்தாராகிய லூகியும் யாசோனும் சொசிபத்தரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். நல்ல கவனிங்க. பவுல் என்ன சொல்லுகிறார் தீமோத்தேய? சொல்லுங்க. பவுல் அப்போஸ்தலன் இந்த வசனத்துல தீமோத்தேயை பார்த்து சொல்லும் பொழுது முதல் வார்த்தை என்ன சொல்றாரு? என் உடன் வேலையாளாகிய தீமோத்தேயுவே. இப்ப உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லணும்? நம்ம ஊழியம் செய்கிறோம், நமக்குன்னு ஒரு உடன் வேலையாள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இப்ப இந்த தீமோத்தேயு உடன் வேலையாளாய் இருக்கிறார். இவர் எப்படிப்பட்ட வேலையை செய்கிறார்? வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த தீமோத்தேயு குறித்து அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். எடுத்தவங்க வாசிக்கலாம். இந்த உபத்திரவங்களினாலே, யார் வேண்டுமானாலும் வாசிக்கலாம். நீங்க இவ்வளவு லேட் பண்ணா போற 9 மணி ஆகிரும். நான் ஆண்டவர் எனக்கு தந்த முழு சப்ஜெக்டையும் நான் சொல்லி தான் முடிப்பேன். அப்பத்தான் திரும்ப கொண்டு போக மாட்டேன். சரியா? கர்த்தர் யார் வேண்டாலும் சத்தமா வாசிக்கலாம். ஓகே. இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். இவருக்கு ஊழியத்தில் என்னெல்லாம் வேலை இருந்தது? அந்த வசனம் முழுவதும் நீங்க வெளில படிச்சு பாருங்க. உபத்திரவத்தில் இருக்கக்கூடியவங்க ஒருவனும் அசைக்கப்படக்கூடாது. அப்படின்னா இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நமக்கு எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் நேர்ந்தாலும் ஊழியக்காரர்கள் யாரும் அசைக்கப்படாமல் இருப்பதற்கு உங்களையும் என்னையும் திட்டப்படுத்துகிற வேலை தான் இந்த தீமோத்தேயுக்கு ஒரு வேலை. பாத்தீங்களா? ஆனா நிறைய பேர் திடப்படுத்த மாட்டாங்க. எனக்கு ஞாபகம் வருது, எங்க சித்தப்பா வீட்டில் நடந்த விஷயம்தான். எங்க சித்தப்பா திடீர்னு கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே போய்விட்டார். அந்த நாட்களில் வீட்டிலே துக்கமும் துயரமும் அதிகமாக காணப்பட்டது. அப்ப அங்க ஒரு போதகர் வந்தார். எங்க சொந்தக்கார வீட்டில் நடந்த விஷயத்தை சொல்றேன். அவர் என்ன சொல்லிட்டு போனார் தெரியுமா? கர்த்தர் எனக்கு சொன்னார்,
உங்க வீட்டில் மரண தூதன் சுத்திட்டு நடக்கிறான். பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, நான் லீவுக்கு வந்த பொழுது இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்க பயப்படாதுங்க, நாங்க உபவாசம் பண்ணி செபிப்போம். கர்த்தர் கிருபையால நாங்க ஒரு 3 நாள் உபவாசம் பண்ணி செபித்தோம். அந்த போதகர் வீட்டில் தான் பிரச்சனை வந்தது. என்ன பிரச்சனைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. ஆனா தீமத்தை அப்படிப்பட்டவன் அல்ல. ஏலி தன்னுடைய பிள்ளைகளை அடக்கல்ல. ஆண்டவர் பெரிய நியாய தீர்ப்பை வந்து சாமுவேலுக்கு ராத்திரிக்கு வெளிப்படுத்தி சொல்லிக் கொடுக்கிறார். ஆனா காலமே ஏலி கேட்கிறான், மகனை சொல்லப்பா. சாமுவேல் சொல்றதுக்கு பயப்படுறான். ஆண்டவர் பெரிய ஒரு நியாய தீர்ப்பு தான் சொல்றாரு. அவனுடைய வீட்டுக்கு என்ன செய்ய போகிறேன் என்பதை அவர் சொல்லி இருக்கிறார். ஆனா அதை சொல்றது கூட இந்த சாமுவேல் என்ன செய்தாரு? பயப்பட்டார். இன்னைக்கு திடப்படுத்துகிற வார்த்தைகள் நம்முடைய வாயிலே வெளிப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு மனுஷன் துயரப்பட்டு இருந்தால், வேதனைப்பட்டு இருந்தால், வருத்தப்பட்டு இருந்தால் சொல்லுகிறார்கள், ஆண்டவர் உன்னை அடிச்சு போட்டார். அன்புக்குரிய என்னுடைய மகளை, 14 வயது மகளை நான் இழந்தேன். நான் இழந்து 1 மாதம் கூட ஆகல, வேதனையோடு இருக்கிறேன். ஒரு போதகரையா தான் சொன்னார், ஆண்டவர் உங்க மகளை அடிச்சார். நான் சொன்னேன், தேவனுக்கு அறியாதவன், என் கூட ஆர்மியில இருக்கிறவன் கூட எனக்காக வருத்தப்பட்டான். ஒரு போதகருடைய வாயில இந்த வார்த்தையா? நான் சொன்னவருக்கு வேத வசனத்தை காட்டி கொடுத்தேன். ஆண்டவர் யாரை அடிச்சார் தெரியுமா? யாரை அடிச்சாரு? கரெக்டா சொல்லுவீங்க. பழைய ஏற்பாட்டில் ஊசாய் பெட்டிக மேல கையை நீட்டு துணிகரமா கை நீட்ட போனா, எல்லாவற்றையும் பார்க்கிற ஆண்டவருக்கு பெட்டி விழுகிறது அவருக்கு தெரியாதா? நீதான் போய் கை நீட்டி பிடிக்கணுமா? வேத வசனம் சொல்லுகிறது, அவனுடைய துணிவு நிமித்தம் அங்கே அவனை அடித்தார். அந்நிய அக்கினியை ஆரோனின் 2 பிள்ளைகள் உள்ள கொண்டு போனாங்க. அவர்கள் மரித்து வந்தார்கள். ஏரோது தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் ராஜவஸ்திரம் தரித்து அவன் பயங்கரமா பேச ஆரம்பிச்சான். தேவதூதன் வந்து உடனே அவனை அடித்தான். இயேசு ஒரு கிராமத்துக்கு போறாரு. அங்க அவரை யாரும் ஏற்றுக்கொள்ளல. உடனே யாக்கோபுக்கும் யோவானுக்கும் கோபம் வந்து, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி இவர்களை சங்கரிக்க உமக்கு சித்தமான்னு கேட்ட பொழுது ஆண்டவர் அவங்களை அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கல்ல, ரட்சிக்கிறதுக்கு வந்தார் என்றார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நம்முடைய ஆண்டவர் பிள்ளையை அடிக்கிற ஆண்டவர் அல்ல. விபச்சாரத்தில் கையங்களுமா பிடிக்கப்பட்டு வந்து நிற்கிறாள். எல்லாரும் நியாயப்பிரமாணத்தை வந்து சொல்றாங்க, சட்டப்படி இவள கல்லெடுத்து எரியணும், கொல்லணும். ஆண்டவர் சொல்றார், உண்மையில் குற்றம் சாட்டினவெல்லாம் எங்க? எல்லாம் போயிட்டாங்க. சமாதானத்தோடு போ, இனி பாவம் செய்யாதே. என் ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஆனா சீக்கிரமாக சொல்லி விடுறாங்க, ஆண்டவர் அடிச்சிட்டாரு, மரணதூதன் சுத்திட்டு நடக்கிறான். ஆனா தீமத்தை அப்படி அல்ல, உபத்திரவப்பட்டு வந்து நிற்கிறான். உபத்திரத்தில் இவன் அசைந்து விழுந்து விடக்கூடாது, ஆகையினால இவனை திட்டப்படுத்துகிறான். இத்தனைக்கு அவன் ஒரு உடன் வேலையால், ஊழியக்காரனும் அல்ல. அதுக்கு கீழே இன்னும் நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதெல்லாம் சொல்லி தருகிறதுக்கு நேரம் இல்லை. ஆகையினால
இந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். இந்த தீமோத்தேயு போல நீங்களும் நானும் திடப்படுத்துகிற உடன் வேலையாளாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஓகே, இரண்டாவதாக தீத்துவை குறித்து சொல்லுகிறார். வாசிக்கலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் அதனுடைய 8ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் அதனுடைய 8ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசிக்கலாம். தீத்துவை குறித்து ஒருவன் விசாரித்தார். அவன் எனக்கு கூட்டாளியும் உங்களுக்காக என் உடன் வேலையாளுமாய் இருக்கிறான் என்றும் எங்கள் சகோதரரை குறித்து ஒருவன் விசாரித்தான். அவர்கள் சபைகளுடைய ஸ்தானாபதிகளும் கிறிஸ்துவுக்கு மகிமையுமாய் இருக்கிறார்கள் என்றும் அறிய கடவன். இதையும் முழுமையா சொல்லி தருகிறதுக்கு நேரம் இல்லை, 10 மணி ஆயிரும். ஆகினால ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்த தீத்துவை குறித்து அவர் என்ன சொல்றார்? இவன் எனக்கு கூட்டாளின்னா என்ன அர்த்தம்? எனக்கு சிநேகிதன். உங்க கூட்டாளி யாரு? உடன் வேலையாள் ஒரு கூட்டாளி. ஏன்னாங்க வேலையாளுக்கு எஜமான் செய்கிறது ஒண்ணுமே தெரியாது. அதனால தான் இயேசு நமக்கு சொல்லி கொடுத்தார். சிநேகிதனுக்கு எல்லாம் சொல்லிடுவாங்க. நீங்களும் உங்க வீட்டு காரியமா இருக்கட்டும், ஊழிய காரியமா இருக்கட்டும், யாருக்கிட்ட அதிகமா சொல்லுவீங்க? நீங்க வேலை செய்யற இடத்துல கூட சொல்லுங்க. வேலையில என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல யாருக்கிட்ட போய் சொல்லுவீங்க? அங்க ஒரு உடன் வேலையாள் ஒரு கூட்டாளி இருப்பான். அந்த கூட்டாளி கிட்ட போய் என்ன செய்வோம்? இங்க பாரு, நான் பட்டாளத்தில் அப்படி கூட்டாளி ஒன்றும் வைக்கல. நல்லா கவனிங்க. கொஞ்சம் எதிர் விஷயமாகவும் செய்திருவேன். அங்கனால என்னையை கண்டு கொஞ்சம் பயமும் உண்டு. ஒரு முறை கடுமையான மழை ராஜஸ்தானில். அப்போ ஒரு காம்படிஷன் நடந்தது. அந்த காம்படிஷன் நடந்ததில் நிறைய பேர் இந்த கருப்பு கலரா இருக்கக்கூடியவங்க, நம்ம தமிழ்நாட்டில் நல்ல கருப்பா இருக்கிறவங்கள எடுக்க மாட்டான். ஆனால் அவங்க ரொம்ப கருப்பு. நான் இவனோட எல்லாரையும் எனக்கிட்ட எடுத்து வச்சிருந்தேன். யாரெல்லாம் ஒதுக்கி வச்சிருந்தானோ ஒதுக்கி வச்சிருந்தவன் எல்லாரையும் நான் எனக்கிட்ட வச்சிருந்தேன். ஆனா இவன் எல்லாம் அப்துல் கலாம் மைண்ட் ஆகும். கலர் தான் அப்படி, ஆனா பயங்கர மூளை. மற்றவன் எல்லாம் ராத்திரி 12 மணிக்கு படுத்துக்கிட்டான். இவனும் ராத்திரி 12 மணிக்கு போறதான் எழுப்பி எனக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சான். காலம ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா எனக்கு அது ஃபர்ஸ்ட். டெல்லியிலேருந்து வந்த அம்பேர் எல்லாம் பார்த்தா எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தான். இப்போ பெரிய விருந்து நடக்கு பட்டாளத்தில். பெரிய விருந்து நடக்கும்போது எல்லாரும் இதே மாதிரி சேர்ல உட்கார்ந்து இருக்கிறோம். சேர்ல உட்கார்ந்து இருக்கும்போது ஏன்னா பக்கத்தில் சீனியர்லாம் உட்கார்ந்து இருக்கிறான். கர்னல் நேரே வந்து ஏன்னா கையை பிடிச்சி விஷ் பண்ணி, நீ ஃபர்ஸ்ட் வந்தது நம்ம பெட்டாலியனுக்கு ரொம்ப பெருமை பேராகும் அப்படின்னு என்னை ரொம்ப மேன்மைப்படுத்தி பேசிட்டு அப்புறமா போயிட்டாரு. இவர் அப்புறம் போன உடனே எனக்கு சீனியரா இருந்த ஆள் என்ன பண்ண, நான் உட்கார போன உடனே என்னோட சேரை பிடிச்சு எடுத்தான். நான் கீழே விழுந்துட்டேன். இப்ப என்னாச்சு? எல்லாரும் சிரிச்சான். பார்ட்டி நடக்குது. நான் கீழே விழுந்த உடனே எல்லாரும் சிரிச்சான். ஆனா என்ன மனசுக்குள்ள கன்னியாகுமரி புத்தி கொஞ்சம் இருக்கும்ல, என்னையே கீழே தள்ளிட்டிய அப்படின்னு சீக்கிரமா நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு பிளேட் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு நேர என்னோட ரூமுக்கு போயிட்டேன். எல்லாரும் பார்ட்டியில் உட்கார்ந்து இருக்கிறான். நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா? 2 பக்கெட் நிறைய ஃபுல் தண்ணி எடுத்துட்டு எனக்கு சேர் பிடிச்சி இழுத்தவனுக்கு பெட்டில் போய் ஃபுல் தண்ணி எடுத்து ஊற்றி விட்டுட்டு என்னுடைய பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு துப்பாக்கி குடோன்ல போய் உட்கார்ந்து படுத்துக்கிட்டேன். இவனை பார்ட்டியெல்லாம் முடிச்சுக்கிட்டு ராத்திரி 12 மணிக்கு வந்து படுக்க வந்தா இங்க பெட்டெல்லாம் என்னது
பாஸ்டர் நீங்க அந்த காலத்தில் இப்படி செய்தீங்களா, அதனால நாங்களும் இப்படி செய்யறோம்னு யாரும் போயிடாதுங்க. அப்போ இப்போ சீனியர் எல்லாரும் வந்தாங்க, நானும் சீனியர் ஆளு தான். ஆகையினால சொன்னாங்க, நீ எப்படி உன்னுடைய சீனியருக்கு நீ இப்படி செய்யலாம். நான் சொன்னேன், அவர் எப்படி என்னுடைய சேரை பிடிச்சி இழுக்கலாம்? அப்போ உடனே பெரிய சீனியராக இருந்து சொல்லுவேன், அப்போ நான் பிடிச்சி இழுத்தால் நீ அப்படி நீ இழுத்து பாரு, உனக்கும் அப்படி தான் செய்வேன். அசந்துட்டான். கடைசியாக சொன்னேன், அவனுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்களே. இப்போ அவன் சேர் பிடிச்சி இழுத்தான், கீழே ஒரு கல் கிடந்து என்னுடைய பெருந்தலையில் அடிபட்டு நான் மயங்கிட்டேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எப்படியோ விழுந்துட்டான். இழப்பு யாருக்கு? என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய பிள்ளைக்கும் தானே நான் இழப்பு. அதனால தான் நான் நியாயமான காரியத்தை செய்திருக்கிறேன். இனிமேல் அந்த ஆள் என் பக்கத்திலே வரமாட்டான். அவன் உடன் வேலையாள் எப்படிப்பட்ட ஆளு சொல்லுங்க? சேர் பிடிக்கிற இழுக்கிற ஆளு. அப்ப வேலை செய்யற இடத்துல இப்படி சேர் பிடிச்சு இழுக்கிற ஆட்கள் இருப்பான். அதனால நம்மளும் அவரவருக்கு வசதி கேட்ப கொஞ்சம் கூட்டாளிகளை நம்ம வச்சிருப்போம். ஏன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்ல. இப்போ தீமத்தையும் அங்க திடப்படுத்துகிறது வச்சிருத்தாரு. இப்போ இந்த தீத்து என்ன செய்கிறாரு? பவுலப்போஸ்தலனுக்கு கூட்டாளியா இருக்கிறான். ஏன்னா இவங்க மட்டும் கூட்டாளியா இல்லைன்னா பவுல என்ன செய்திருவாங்க? சீக்கிரம் காட்டி கொடுத்து யூதாச மாதிரி பணத்துக்காக எதையும் செய்திருவான். அப்ப நம்ம கூட்டாளி எப்படிப்பட்ட கூட்டாளியா இருக்கணும்? நம்ம உடன் வேலையாள் எப்படிப்பட்ட கூட்டாளியா இருக்கணும்? பாஸ்டர் எங்க போறாரு, எங்க வர்றாரு, என்ன சாப்பிட்றாரு, எல்லாமே அந்த கூட்டாளி என்ன செய்யணும்? நல்லா தெரியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ மூணாவது, இந்த கூட்டாளி நிறைய விஷயம் இருக்கு, அதையெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை, டைம் ஆக போகுது. மூணாவதாக உங்களுக்கு எப்பப்ரா பிலிப்பியர்கள் எழுதின 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் சேவகனும். போதும். முதல்ல உடன் வேலையாள், இரண்டாவது உடன் சேவகன். சேவகனுக்கு வேலை என்னது சொல்லுங்க? சேவகனுக்கு வேலை என்னது? பாதுகாக்கிறது. பணிவிடையும் செய்வான், பாதுகாப்பாகவும் இருப்பான். கடந்த நாட்களில் உங்களுக்கு சொன்னது போல வீட்டில் இப்போ எப்படி பட்டிகளையாக பாதுகாப்பாக வச்சிருக்கிறது, நாய்களை. கேட்டில் ஒரு பெரிய போர்டு வேற போட்டு வச்சிருக்காங்க, நாய்கள் ஜாக்கிரதை. நான் சொல்ல, நீ நாயை வச்சிருக்கிறத விட ஒரு சிங்கம் புலியை வெட்டி வைய, கொஞ்சம் கூட ஆள் பயந்து உள்ள வர மாட்டானே. சரி, சிலருக்கு சந்தேகம், பட்டி இருக்கிறதுனால தானே கொஞ்சம் சத்தம் போட்டா எங்களுக்கு தெரியுது. இப்ப ஏதேன் தோட்டத்தில் ஆயிரக்கணக்கான மிருக ஜீவன்கள் இருந்தது. இப்ப அந்த ஏதேன் தோட்டத்தை காவல்ல ஆண்டவர் பட்டியே வச்சாரு. யார வச்சாரு சொல்லுங்க சத்தமா? ஆண்டவர் யார வச்சாரு சொல்லுங்க? ஏறுகிறவனும் இறங்குறவன் வச்சாரா? சத்தமா சொல்லுங்களேன். கேருபீன்கள் யாரு? கேருபீன்கள் யாரு? தேவதூதர்கள். தேவதூதர்கள். சரி, சங்கீதம் 91 வந்துட்டோம்னா, உன் வழியெல்லாம் உன்னை காக்கும்படி பட்டிகளை விட்டிருக்கிறேன். என்ன விட்டாரு? யார விட்டாரு? தூதர்களை தானே ஆண்டவர் விட்டாரு, நாய்களே விட்டாரு.
இப்ப இயேசு கிறிஸ்து மரித்து கல்லறைக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். அவருடைய தலை மாட்டிலையும் அவருடைய கால் மாட்டிலையும் யார் பட்டியா இருந்தது? அப்ப மனுஷனுக்கு மட்டும் ஏன் நாய் மேல விசுவாசம்? கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. ஏன்னா டியூட்டி பார்க்கிற எங்களுக்கு தெரியாதா? மிலிட்டரியில் நாங்க எப்படி டியூட்டி பார்த்தோம்? இல்ல திருநெல்வேலியில் நான் எப்படி டியூட்டி பார்த்தேன்னு எனக்கு தெரியாதா? பட்டாளத்திலையும் வீடியோ கேமரா வச்சிருந்தான் காம்பவுண்ட்ல. நான் வெளியே சுவிசேஷம் அறிவிக்கவும் சர்ச்சுக்கு போனா எப்படி போகணும் தெரியுமா? காம்பவுண்டுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு எனக்கு தொப்பியை எடுத்து கேமராக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு மதில் சர்ச்சு சாடி போவேன். நீ எத்தனை வீடியோ கேமரா வச்சாலும், எத்தனை பட்டிகளை 4 பக்கம் நீ சுத்தி வளைச்சாலும், ஆகாப் ராஜா மாதிரி நீ ஹெல்மெட் எல்லாம் போட்டு நீ யுத்தத்துக்குள்ள பிரவேசித்தாலும், அதுக்கு இடையிலையும் ஒரு அம்ப நூத்தி உன்னை அழிக்க தேவன் வல்லவர் என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும். அதனாலதான் இவங்க யாரும் எனக்கு வேண்டான்னு சொல்லிக்கிட்டு தாவீது ராஜா ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டாரு, ஆண்டவரே நீரே என் கோட்டை. ஏன்னா அவர் எனக்கு கோட்டையா இருக்கும்போது அதை தாண்டி ஒரு வல்லமை இதுக்குள்ள வர முடியாது. எனக்கு முன்னாடி மதிலாக கோட்டையாக இயேசு இருக்கிற போது என்ன வந்தாலும் முதல் அட்டாக் அங்கதான் வரும். ஏன்னா அவர் முன்னாடி, நீ அது ஒருக்க பின்னாடி. அதான் ஏசாயால வாசிக்கிறோம், சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். இந்த சத்தியங்கள் எல்லாம் விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் மறந்து போய் உலகத்தானுக்கு முன்னாடி போய் கை கட்டி போய் நிற்கிறாங்க. மிருகங்களை நம்பி வாழ்றார்கள். ஆனா இவர் உடன் சேவகனாக இருக்கிறார். பவுலுக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? ஒரு பாதுகாப்பா இருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் ஒரு பாதுகாப்பா வாழ்றதுக்கு, அதான் எலிசா தீர்க்கதரிசியை பிடிச்சுக்கிறதுக்கு பெரிய ராணுவத்தையே மலையை சுத்தி அனுப்பி வச்சான். கேயாசை கண்ணு தெரியல, காலமை எழுப்பி பார்த்தா மலையை சுத்தி ராணுவம் இருக்குது. பயந்து ஓடி வந்தான். எலிசாவை பார்த்து கேட்டான், ஆண்டவரே என்ன செய்வ? ராணுவம் சுத்தி இருக்குது. ஒற்ற ஒரு வார்த்தை, ஆண்டவரே கண்ணை திறவும். கண்ணு திறந்த பார்த்தா எலிசா என்கிற ஒரே ஒரு மனுஷனை சுத்தி மலை முழுவதும் தேவதூதர்கள் நிரம்பி இருக்கிறார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நீங்க படுக்கிறது ஒரு அறைக்குள்ள ஒரு கட்டில தான் படுப்பீங்க. ஆனா நீங்க படுக்கிற அந்த வீடு முழுவதும் கர்த்தருடைய சேனைகளாய் நிரம்பி இருக்கும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் பாட்டு பாடுவார், பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சோத்திரம். பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சோத்திரம். ஆசம் என்மேல் நீர் வைத்ததினா பறிக்க இயலா தேவரும் என்னை. பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலா தேவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா. அல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்க வீட்டில் போயிருந்து முழுமையா படிச்சு பாருங்க. அவன் உடன் சேவகன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2வது அவன் ஸ்தானாபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது அவன் குறைச்சல் உள்ளவர்களுக்கு உதவி செய்கிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியத்திலே பல குறைவுகள்
நம்முடைய ஜீவியத்திலே சந்திப்பதுண்டு. அந்த குறைவுகளிலே உதவி செய்கிறவன் தான் இந்த தீத்து. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. மூன்றாவதாக தீகிக்கு என்பவரை கொலோசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாம். பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமாய் இருக்கிற தீகுக்கு என்பவன் என் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். நல்லா கவனிங்க. பவுலுடைய செய்திகள் எல்லாத்தையும் ஜனங்களுக்கு அறிவிக்கிறவன் யாரு சொல்லுங்க? தீகுக்கு. சிலர் கொஞ்சம் கூட்டியும் குறைச்சும் பேசிடுவான். அப்படித்தானே ஐயா? நடந்த சம்பவத்தை சொல்றேன். எங்க குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஐயா ஒரு அருமையான நல்ல ஊழியர். எங்க சொந்தத்தில் ஒரு ஆளுக்கு திருமணம் பல வருடங்களாய் நடக்காமல் இருந்தது. அவருக்காக குடும்பத்தில் உள்ள எல்லா பேரும் தான் வரன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த வீட்டில் உள்ளவங்க இந்த ஊழியருக்கு கொஞ்சம் நல்ல உதவி பண்ணி கொண்டிருந்தார். ஒரு நாள் இந்த 2 ஊழியர்களும் போய் அந்த திருமணம் நடக்க தடையா இருக்கிறது எங்க அம்மான்னு சொல்லிட்டான். நல்லா கவனிங்க. இது நிமித்தம் அது எங்க பாட்டி கடைசி வரைக்கும் ஒரு பகையாகவே இருந்தார்கள். கடைசி அந்த ஊழியக்கார அம்மா, இந்த ஊழியக்கார சகோதரன் கொஞ்சம் நான் விசாரிச்சேன். இந்த ஊழியக்கார அம்மா கடைசியில் வச்சு, தம்பி நீ அதை விட்டு, இனி அதை தோண்டாத, நான் என் குடும்பத்துக்குள்ள ஒரு பகையை கொண்டு வந்துட்டானே, நடக்காத பேசாத ஒரு காரியத்தை நடந்தது மாதிரி சொல்லிவிட்டானே, பிரித்து விட்டானே. என்ன செய்தி கொண்டு சொல்லுகிறோம்? பவுல் சொல்லுகிறார், என் செய்தியை சொன்னா நீ உலகத்தானுடைய செய்திகளை போய் சொல்லிட்டு நடக்கிற. ஊழியக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். காரணம், இந்த செய்திகள் நிறைய விஷயம் இருக்கு. காபிரியேல் செய்தி கொண்டு வந்தான். என்ன செய்தி கொண்டு வந்தான் சொல்லுங்க? காபிரியேல் என்ன செய்தி கொண்டு வந்தான்? தானியேல் ஜெபித்த பொழுது என்ன செய்தி கொண்டு வந்தான்? மரியாள் வீட்டுக்குள்ள என்ன செய்தி கொண்டு வந்தான்? இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன செய்தி வரணும்? ஏசாயா 23:5 வாசிக்கிறோம், எகிப்தின் செய்தி கேட்கிறதுனால நோய் உண்டாகும். எகிப்து என்று சொல்லும் பொழுது உலகத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த உலகத்துக்குரிய பிரசங்கத்தையும் உலகத்துக்குரிய செய்திகளையும் உலகத்துக்குரிய காரியங்களையும் வசனத்தின் அடிப்படையில் பேசினால் உனக்கு நோய் வரும். நீங்களும் நானும் பேச வேண்டியது தேவனுடைய செய்திகள். இன்னைக்கு வசனத்தை தான் எடுக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் என்னெல்லாமோ பேசுறாங்க. அந்த செய்தி அல்லையா. பவுல் உனக்கு செய்தி தருகிறார், அப்போஸ்தலன் உனக்கு செய்தி தருகிறார். அந்த செய்தி மக்கள்கிட்ட போய் சேரணும். இதுதான் தீகிக்குனுடைய வேலை. அடுத்ததாக பிலமோன் வாசிக்கலாம். பிலமோன் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாயிருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் வேலையாளுமாயிருக்கிற பிலமோன். நான் சொல்றது கொஞ்சம் விளங்குதா? இது ஊழியக்காரங்க ஆனனால கொஞ்சம் ஆழமான சத்தியத்தில் நான் போயிட்டு இருக்கிறேன்.
இன்னும் இதில் ஆழங்கள் உண்டு. ஆனாலும் கொஞ்சம் மேலோட்டமான ஆழத்தில் தான் நான் போயிட்டு இருக்கிறேன். இவங்க இன்னும் ஊழியத்தில் வரல, இவங்க இன்னும் ஊழியக்காரன் ஆகல. ஆனா இவங்களை பவுல் அப்போஸ்தலன் உடன் வேலையாட்களா வச்சிருக்கிறான். இப்ப கட்டப்பட்டு இருக்கிறான். கூடவே தீமோத்தேயும் இவர் கூட இருக்கிறார், கட்டப்பட்டிருக்கிறார். இந்த கட்டப்பட்டிருக்கிற இந்த ஊழியக்கார பவுலோடு இந்த பிலோமோன் காணப்படுகிறான். இப்ப இந்த பிலோமோன் காணப்பட்டு அவரை குறித்து என்ன சொல்றாரு? இந்த ஆளு எனக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவன். அப்ப உடன் வேலையாளா இருக்கிறவன் ஊழியக்காரனுக்கு எப்படிப்பட்டவனா இருக்கணும்? இந்த ஆளை வச்சு எனக்கு ஒரு சொல்லுங்களேன், இந்த ஆளை வச்சு எனக்கு ஒரு பிரயோஜனம். என் ஆண்டவரே சொல்றாருல்ல, இதை கொத்தி எருது போடு, கொஞ்சம் உரம் போட்டு பாரு, கனி கொடுக்குதா இல்லையான்னு பார்ப்போம், இல்லைன்னா அது என்ன செய். கனி கொடுக்காததை பிரயோஜனப்படாததை பிடிச்சி அவரே சொல்லாரு, உனக்குள்ளதை எடு, பற்றி கொண்டு, இல்லைன்னா உனக்கு எடுத்து அடுத்தவனுக்கு நான் என்ன செய்திருவேன். அதனால தானே 10 தாலந்து உள்ளவனுக்கு ஆண்டவர் நினைச்சுக்கிறாரு, கொடுத்துட்டு என்ன சொல்றாரு, உள்ளவன் எவனோ அவனுக்கு. அப்ப நீ பிரயோஜனம் இல்லாம நீ ஊழியக்காரனா இருந்தேன்னா உனக்கு உள்ளதை எடுத்து என்ன செய்கிறாரு, 10 இருக்கிறவனுக்கு கொடுத்துருவாரு. கடந்த நாட்களில் நான் ஒரு ஊழியர் கொடுக்கை போயிருந்தேன். அப்போ அதில் ஒரு சாட்சி சொன்னார் தலைவர். அது என்ன சாட்சினா, அவரும் கேட்பார், கேட்கட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தான், நான் ஊழியர் கொடுக்க வரும்போது நான் தனி ஆளாக தான் இருந்து எல்லா வேலையும் செய்தேன். எனக்கு சகாயம் பண்ண யாரும் இல்லை. நானும் என்னுடைய மனைவியும் ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ பேருக்கு சாப்பாடு காரியங்கள் எல்லாம் செய்தோம். எனக்கு ஒரு பக்கம் பரிதாபமாக இருந்தது, இன்னொரு பக்கம் அவர்கிட்ட திரும்ப போய் சொல்லலான்னு சொல்லிட்டு பிரயாசப்பட்டேன், சொல்ல முடியல. ஆனால் மனசுக்குள்ள நினைச்சேன், ஒன்று ஆண்டவர் எதுக்கு அழைச்சாரு, ஊழியத்துக்கு தான் அழைச்சார். அப்போ தனியாளா செய்தா. என்னுடைய சித்தி வந்திருக்கிறாங்க. அவங்க ஆலயத்தை ஆரம்ப நாட்களில் கருங்கல்ல கெட்டும் பொழுது என்னுடைய சித்தப்பா ஃபவுண்டேஷன் தோண்டுவார், சித்தியும் பின்னால் நின்று ஃபவுண்டேஷன் தோண்டி மண் எடுக்கும். எப்படி வேலை செய்தாங்க. ஏன் இப்போ கூட அந்த கட்டிடத்தை கட்டும்போது என்னுடைய தம்பி வந்திருக்கிறான், கையாளாக அவன் நின்று வேலை செய்திருக்கிறான். அவர்களை மேன்மைப்படுத்த நான் சொல்லல, தன்னை உருக்கினார்கள், கட்டப்பட்ட இருக்கிறாங்க. எதுக்காக? சுவிசேஷத்துக்காக. சுவிசேஷத்துக்காக கட்டப்பட்டாங்க. அதனால தன்னையே தியாகம் பண்ணாங்க, வேலை செய்தாங்க இறங்கி. நான் ஒரு ஆள் தான் கஷ்டப்படுறேன்னு சொல்லல. அதனால தான் இங்க உடன் வேலையாள் ஒருத்தங்க இருக்கிறான், பிலோமோன் இருக்கிறான். இவர் வந்து சொல்றாரு, இவரை வச்சு இந்த ஆள் எனக்கு கூட ஊழியத்துக்கு இருந்தாருன்னா இவர் எப்படிப்பட்டவர், எனக்கு பிரயோஜனம் உள்ளவர்னு சொன்னார். இப்ப இந்த 5 பேருக்குள்ளையும் இன்னொருத்த விசேஷமா இருக்கிறான். அவன் தான் எப்பாப்பிரா. யாரு? எப்பாப்பிரா. இந்த எப்பாப்பிரா எப்படிப்பட்ட ஆளு வாசிக்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். கொஞ்சம் வேகமா எடுத்துருவோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க பாருங்க. அது எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாளும் உங்களுக்காக கிறிஸ்துவன் உண்மையான ஊழியக்காரமாய் இருக்கிற. எப்போ ஐயா ஆரம்பத்தில் உடன் வேலையாள், இப்ப கிறிஸ்துக்குள்ள வந்த பிற்பாடு என்ன சொல்றாரு? உண்மையுள்ள ஊழியக்காரன். அப்ப ஊழியக்காரங்க எப்படி இருக்கணும்? முதல்ல உடன் வேலையாள இருக்கும்போது ஒழுங்கா இருக்கணும். அந்த உடன் வேலையாள் வேலையில வந்து ஒழுங்கா இருந்தா அடுத்து ஆண்டவர் என்ன சொல்லிடுவாரு? உண்மையுள்ள ஊழியக்காரன்.
அப்ப எப்பாப்ராக்கு ஆண்டவர் உண்மையுள்ள ஊழியக்காரன் சொல்றாரு. இப்ப கூடவே எப்பாப்ராவினிடத்தில் நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள். இதெல்லாம் வேண்டாம், பிற்பாடு சொல்லுகிறேன். இப்ப இந்த உண்மையுள்ள விஷயம் எந்த ஜாதியில இருந்தாலும் சரி, நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்களை வாசித்து பாருங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். கொஞ்சம் வேகமாக முடிக்க போகிறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். வாசிங்க. ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க அந்த வசனத்தை அப்படியே படிங்க, நான் படிக்கிறேன். இந்த சத்தம் எல்லாம் இருந்தால் சரிப்பட்டு வராது. சத்தம் என்ன செய்யணும்? எரிகோ கோட்டையும் உடைச்சிடணும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஊர் என்கிற கல்தியர் தேசத்துல அவன் விக்கிரகங்களை தான் வழிபட்டு கொண்டிருந்தான். அந்த நாட்களிலே அதிலே அவன் உண்மையுள்ளவனாக இருந்தபடினால ஆண்டவர் அவன் என்ன செய்தாரு? அங்கே இருந்து தமக்கென்று அவர் தெரிந்து கொண்டார். நான் மகாராஷ்டிராவில் இருக்கும்போது ஒரு சகோதரி, நேபாளத்தை சேர்ந்தவர்கள், அந்த சகோதரி சிவலிங்கத்தை பூஜை பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த சிவலிங்கத்துக்கு மேலதான் பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் ஆண்டவர் அவர்களை ரட்சித்தார். அவர்களை ரட்சித்த பிற்பாடு அவர்கள் ஆலயத்துக்கு வருவாங்க. ஆலயத்துக்குள்ள அந்த முதல் கேட்டுக்குள்ள வந்த உடனேயே அந்த மண்ணை தொட்டு கும்பிடுவார்கள். பாருங்க, என் தேவன் அங்கே இருந்து என்னை ரட்சித்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் என்னை கொண்டு வந்தார் பாருங்க, அவருக்கு கோடி ஸ்தோத்திரம் சொல்லி இந்த மண்ணை தொட்டு கும்பிடுவாங்க. பாருங்க, ஒரு காலத்தில் சிவலிங்கத்தை பூஜை பண்ணி கொண்டு இருந்தா, பாலாபிஷேகம் பண்ணி கொண்டு இருந்தா, அதுல உண்மையுள்ள இருந்த அவளை தேவன் கொண்டு வந்தார். ஆனால் தான் நீங்க எந்த இடத்துல நீங்க உண்மையுள்ளவங்களா இருக்கிறீங்களோ, உண்மையுள்ளவங்களை தேவன் என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறார். ஏன்னா இயேசுவோடு இருக்கிறவர்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசுவோடு இருக்கிறவங்க எப்படிப்பட்டவர்கள் என்று அங்கே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடினாலே அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். இயேசுவோடு இருக்கிறவங்க யாரு? அப்பதான் யுத்தத்தில் ஜெயம் கிடைக்கும். எத்தனை பேருக்கு இந்த பிரசங்கம் கொஞ்சம் விளங்குச்சு? அதனாலதான் உண்மையுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனா இருந்தாய், நீ அநேகத்தின் பேரில் உன்னை அதிகாரி ஆகிப்ப. கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்தலாமா? நமக்கு இருக்கிறது கொஞ்சம் ஆடுகள் தான், நமக்கு இருக்கிற கொஞ்சம் விசுவாசி தான், நமக்கு இருக்கிற கொஞ்சம் ஜனம்தான். ஆனால் நீ அதிலே உண்மையுள்ளவளா இருந்தால் உன்னை அநேகத்தின் பேரிலே தேவன் உன்னை அதிகாரியா வைக்கக்கூடிய ஒரு நாள் வரப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சொல்லலாம், எனக்கு கொஞ்சம் வருமானம், கொஞ்சம் ஆடுகள், என்னுடைய வசதி கொஞ்சம். கவலைப்படாத. கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு சொல்லுங்க, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு, அதிகமாக சேர்த்தவனுக்கு. இப்ப எல்லாம் சமானம் இல்லை. நான் இதெல்லாம் கோபுரமா சொல்றதுக்கு எனக்கு ஒரு பைபிள் ஸ்டடியே வேணும். சரியா? ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக இந்த எப்பாப்ரா எப்படிப்பட்டவர்? கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் கேட்டு தளர்ந்துட்டீங்களா எத்தனை பேர்? அப்படி ஒன்றும் இல்லைல்ல. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம்.
எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார். உங்களுக்கு வாழ்த்துதல் உங்களை சொல்லுகிறவன் சேர்ந்தவனும் உங்களை சேர்ந்தவன் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேர்ந்தவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். ஊழியக்காரன் எப்படிப்பட்ட ஆளு? இந்த எப்பாப்ரா எப்படிப்பட்ட ஆளு? முதல்ல வாழ்த்துதல் சொல்லுகிறான். நம்ம யாரை பார்த்தாலும் என்ன சொல்லணும்? இயேசு முதல்ல என்ன சொன்னாரு? வாழ்க. இயேசு என்ன சொன்னாரு? வாழ்க. மரியாளுக வீட்டுக்குள்ள காபிரியேல் வந்தோர் நான் முதல்ல என்ன சொன்னாரு? வாழ்க. இன்னைக்கு மற்றவங்களை வாழ்த்தணும்னா பெரிய கஷ்டம். ஆனால் இந்த எப்பாப்ரா அப்படி கிடையாது. அவர் என்ன செய்கிறாரு? முதல்ல வாழ்த்துகிறார். ரெண்டாவது, இவர் யாரை சேர்ந்தவர் சொல்லுங்க? நம்மை சேர்ந்தவர் அல்லது அப்போஸ்தலனோடு சேர்ந்தவர். அப்போஸ்தல உபதேசம் இல்லாதவங்களோடு சேர மாட்டான். அப்போஸ்தல முறைமைகள் இல்லாதவங்களோடு சேர மாட்டான். அதனால்தான் நம்மை சேர்ந்தவன். மூணாவதாக, அவங்க சர்ச்சில் இருக்கக்கூடிய விசுவாசி தேறினவர்களாய் மாறவும், அவர்கள் தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாய் மாறவும், அதுக்காக இந்த எப்பாப்ரா போராடி ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதன். நீங்க சொல்லல எங்க விசுவாசி இவங்க சரியில்லை, இந்த எப்பாப்ரா மாதிரி நீங்க ஜெபம் பண்ணுங்க, அவங்க சரியாயிருவாங்க. இந்த விசுவாசி ஆவிக்குரிய அனுபவத்தில் வரணும்னு சொல்லி நீங்க போராடி ஜெபியுங்கள். சபைக்குள்ள குரூப் உண்டாக்குறாங்களா? போராடி ஜெபியுங்கள். இது எப்பாப்ராவின் அனுபவம். அடுத்ததாக கடைசியாக பிலமோன் 1 23 வசனம் வாசிக்கலாம். பிலமோன் 1 23 வசனம், கடைசி வசனம் 23. சத்தமா வாசிங்க. கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் என்னோட கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்ராவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பவுலோடு கூட இந்த எப்பாப்ராவும் என்ன செய்கிறாரு? கட்டப்பட்டிருக்கிறார். எபிரேயர் 13 3 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, கட்டப்பட்டிருக்கிறவர்களோடு கட்டப்படுங்கள். எப்படி சொல்லப்பட்டிருக்கு? ஒரு ஊழியக்காரன் ஊழியம் செய்ய முடியாம கட்டப்பட்டிருக்கிறீன்னா நீங்களும் என்ன செய்யணும்? அவங்க கூட கட்டப்பட வேண்டும். பேதுரு கட்டப்பட்டிருந்தார். அந்த நாட்களிலே சபையார் அவனுக்காக ஊக்கத்தோடு ஜெபித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசிகளாக இருக்கட்டும், நம்முடைய ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், அவங்க கட்டப்பட்டிருக்கிற நிலவரத்தில் அடிமைகளாக இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கட்டப்பட்டு இருந்தாங்க, ஒடுக்கப்பட்டு இருந்தாங்க. மோசே இந்த அரண்மனை வாழ்க்கை எனக்கு வேண்டாம், தேவனுடைய ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு தெரிந்து கொண்டார். அதான் கட்டப்பட்டிருக்கிறவர்களோட தானும் கட்டப்படுகிறான். ஆண்டவர் சொன்னார், ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயம் பாடுபடுது. ஒரு ஊழியக்காரன் பாடுபட்டால் முழு ஊழியக்காரனும் கட்டப்பட வேண்டும். இன்னைக்கு இந்த அனுபவங்கள் குறைந்து விட்டது. இந்த அனுபவங்கள் குறைந்து விட்டது. ஆனால் இது திரும்ப உயிர்ப்பிக்கப்பட்டு வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். திரும்ப இது முளைத்தெழும்பி வர வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். ஆனால் தான் அந்த கட்டப்பட்டு இருக்கிறவர்கள், இது சுவிசேஷத்தின் நிமித்தம் அவன் கட்டப்படும் பொழுது இப்ப ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். பாருங்க என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறார், வாசிக்கலாம். 10 அதே எபிரேயர் 10 34 வசனத்தை வாசிக்கலாம்.
நான் கட்டப்பட்டிருக்கையில். நல்ல கவனிங்க, இந்த வசனத்தோடு நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி. பாத்தீங்களா, நீங்கள் என்னை குறித்து பரிவதித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் போதும். கட்டப்பட்டு இருக்கிறவர்களுக்காக பரிதபித்த தேவனுடைய தாசர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக எனக்காக தான் பரலோகத்தில் ஒரு மேன்மையான நிலையான சுதந்திரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் தான் இந்த நாட்களிலே கட்டப்பட்டிருக்கிறவங்களை பார்த்துட்டு பார்க்காதவர்களை போல அடிபட்டு கிடக்கிறான், குற்றுயிரா கிடக்கிறான், வஸ்திரம் இல்லாம கிடக்கிறான், காயப்பட்டு கிடக்கிறான். ஒரு லேவியன் வந்தான், கண்டுக்காம போயிட்டான். ஒரு ஆசாரியன் வந்தா, கண்டுக்காம போயிட்டான். ஆனா ஒரு நல்ல சமாரியன் வந்தார், காயங்களை கட்டினார். காயங்களை கட்டக்கூடிய ஊழியர்கள் எழும்ப வேண்டும். நல்ல சமாரியனை போல ஊழியக்காரர்கள் இந்த நாளிலே எழும்ப வேண்டும். அப்படி எழும்பினால் அவங்களுக்கு ஒரு பரலோகத்திலே மேன்மையான நிலைவரமான ஒரு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அருமையான கர்த்தருடைய தாசர்களே, இந்த ஊழியர் கூடுகைக்கு வந்த தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது நீங்கள் உடன் வேலையாளர்களாய் மாறி அதுக்கு பிற்பாடு ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரனாய் கர்த்தருக்கு மாற முடியும். ஆகவே இந்த நாட்களிலே எனக்கு கொஞ்சம் ஆடுகள் இருக்கிறது, எனக்கு கொஞ்சம் வருமானம் தான் இருக்கிறது, அந்த கண்ணோட்டத்திலே போகாமல் இந்த கொஞ்சம் ஆடுகளையும் கரடி பிடிக்காமல், சிங்கம் பிடிக்காமல் நீ பாதுகாப்போடு கடைசி வர ஆண்டவருக்காக நீ ஊழியம் செய்தால் எல்லாரும் கண்களை மூடுவோம்.